உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவனும் நிலாவும் வீட்டில் உட்காந்து மொபைலில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பிளட் டொனேட் கேம்ப் போட்டிருக்க மாதிரி அவங்க ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்க, நீ நம்ம ஏரியாவில் பிளட் டொனேட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, ஏன் பல்லவா நீ பிளட் டொனேட்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ இது வரைக்கும் நான் இங்கே வெளியிலலாம் பண்ணதில்லை, ஆனால் காலேஜில் ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா பல்லவா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, ஏன் நீ உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்துட்டு, என்னோடது A1B பாசிட்டிவ்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி, என்னோடது அதுதான் நீ நம்ம ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்களா ஒரே பிளட் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. பரவாயில்லடா பல்லவா, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளே மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சோழன், அது இப்படி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்றுனா நீங்களே மாற்றி மாற்றி கொடுத்துப்பீங்களா, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க பிளட் குரூப்பு ஒன்றா இருந்தால் தான் கொடுக்க முடியும், முதல்ல உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்னோடனே என்னோடது B பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பிளட் குரூப்பை போய் இன்னொரு பிளட் குரூப்புக்கு சேர்ப்பாங்களா, என்னதான் யோசிச்சு பேசுகிறீங்களோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லும்போது, அப்போ உடனே பல்லவன், ஏன்னா உனக்கு B பாசிட்டிவ்னா அப்போ அண்ணனுக்கு பாண்டியனுக்குலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இது என்னோட கேள்வி, எங்கள் 3 பேருக்குமே ஒரே பிளட் குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இது கேட்டோடனே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ என்ன எனக்கு மட்டும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த இடத்துல நிலாவோட முகமே மாறி போயிடுது. சேரனும் இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் திருன்னு முழிக்கிறாரு. உடனே நிலா வந்து அந்த இடத்துல சூப்பராக சமாளிக்கிறாங்க. இல்லைடா பல்லவா, அவர் வேலை இது வந்துட்டு மாமாவோட பிளட் குரூப்பாக இருக்கும் போல இருக்குது, உனக்கு உங்கள் அம்மாவோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே, ஓ அப்படியா நீ, நல்ல வேலை எனக்கு இவரோட ரத்தம் வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்டா பல்லவா அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல வேலை வரலை, இவர் மாதிரி எனக்கு பிளட் குரூப் வந்துருந்துச்சுன்னா ஒருவேளை இவர் மாதிரி புத்தி எனக்கும் வந்திருக்குமோ என்னவோ, இந்தால பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இதில் இவர் ரத்தமும் வரல அப்படிங்கிறத நினைக்கும் போது இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீ இருங்க நான் அதை வந்துடுறேன், பின்னாடி போயிட்டு கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நிலா வந்துட்டு நடேசன் அப்பாவை நினச்சி ஒரு மாதிரி பெருமையாக நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சேரன் வந்து இதையும் கவனிச்சுட்டு, நிலா இப்போயாவது நம்ம கிட்ட வாயை திறந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவர் எதுக்காக அவர் யோசிக்கிறாரு, இந்த விஷயம் வந்துட்டு சேரனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பல்லவனை பற்றின அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடேசன் அங்கிள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது, வாங்க அங்கிள் நீங்கள் கொஞ்சம் என் கூட வெளியே வாங்க, உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அவசரமாக அவங்க கூப்பிடும்போதுமே சேரன் இருந்துட்டு, என்னப்பா இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு போகிற, நீ கூப்பிட்டு போகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதோ நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவரை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே அண்ணி இந்தால போய் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுடுறாங்க. ஸோ நிலா வந்துட்டு நேராக போயிட்டே இருக்கும்போது நடேசன் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா, திடீர்னு ஸ்பீடாக போகிற திடீர்னு கம்மியாக போடுற, உனக்கு வண்டியே ஓட்ட தெரில, முதல்ல நிப்பாட்டு நான் இறங்கிக்கிறேன், உன் கூட வரவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அங்கிள் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்க யோசிக்கும் போது, என்னம்மா எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள் தனியாக பேசுகிற மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, தனியாக பேசணுன்னா நீ பாட்டுக்கு போய் பேச வேண்டியதானே, ஏன் இந்த இடத்துக்கு என்ன குறைச்சலாம் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அங்கிள் கோயில் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு கோயில் அவங்களுக்கு பக்கத்துலேயே தெரிகிறதுனால அந்த கோயில்கிட்ட வந்துடுறாங்க. ஸோ அந்த கோயில்கிட்ட வந்துட்டு அவங்க எடுத்த உடனே நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிற விஷயத்துக்கு நீங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர், இங்கே பாரு எதை வேணால் கேளு, ஒரு விஷயத்தை மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் பல்லவன் அம்மா பற்றி தானே கேட்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதான் தெரியுதுல்ல அதை பற்றி மாதிரி கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள் நான் அதை பற்றி தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போனா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு போகிறாரு. அங்கிள் நில்லுங்க, நான் உங்களை இன்றைக்கி விடுறதா இல்லை, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. என்னம்மா நீ லொடன்னு அவளை பற்றி என்னத்தை தெரிஞ்சுட்டு நீ இப்போ என்னத்தை பண்ண போகிற, நீ என்னது பண்ணுற மாதிரி இருந்தால் சரி, நீ என்னத்தை தெரிஞ்சுட்டு பண்ண போகிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாரு. அங்கிள் நான் இப்போ அவங்கள பார்த்துட்டு தான் வரேன், அவங்க சொன்ன விஷயம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவன் உங்கள் குழந்தை இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே ஒரு மாதிரி முழிச்சிட்டு, என்னம்மா கேள்வி இது, எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் அப்படின்றாரு. இல்லை அங்கிள் பயாலஜிக்கலாக பல்லவன் வந்து உங்களோட பிள்ளை இல்லை, அது எனக்கு தெரியும், அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல திரும்ப நிலா கேட்கும்போது அவர் சொல்ல மறுக்கும்போது உடனே நிலா சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்க அங்கிள் என் மேலே கொஞ்சமாவது அன்பு வச்சுருக்கீங்க, இல்லை என் மேலே உங்களுக்கு ஏதாவது மரியாதை இருக்குன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கே மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் சொல்கிறது என்னென்னா, குஜராத்துக்கு அவர் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வழக்கமாக சாப்பிட்ற அந்த ஒரு கடை, அந்த கடையில் அவர் வந்துட்டு சாப்பிடும்போது பல்லவனோட அப்பாவும் அம்மாவும் பல்லவனை குழந்தையாக வச்சுட்டு அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க.
ஸோ முதல் வாட்டி போயிட்டு அங்கே வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டி குஜராத்துக்கு போகும்போது அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் கேள்விப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் 3வது வாட்டி போனபோது தான் தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த புருஷன் வந்துட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி வீட்டுக்காவது கூட்டிகிட்டு வரலாம், இங்கே வந்தால் ஏதாவது ஒரு வேலையை கூட செஞ்சுட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் பார்த்தா எல்லாருமே வந்து அப்படி இப்படின்னு பேசி என்ன ஒரு மாதிரி தப்பாக பேசினாங்கம்மா. ஆனாலும் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பிள்ளைய மட்டும் விட்டுட்டு அவன் கூட ஓடி போயிட்டாமா, அவளோட வாழ்க்கை தான் தேவைன்னு சொல்லிட்டு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிலாக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் அவங்களை கல்யாணமே பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் என்னத்துக்கு அவளை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, அப்போது அவங்களுக்கு எந்த உறவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா 4 மணி நேரம் அந்த லாரியில் வச்சு அவளை எல்லாத்தோடையும் சேர்த்து லக்கேஜாக அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். அந்த 4 மணி நேரம் என் கூட இருந்தா, அதுதான் அவளுக்கும் எனக்கும் இருக்க உறவுனே கூட வச்சுக்கேன். ஆனால் அந்த பல்லவனை குழந்தைய போட்டுட்டு போயிட்டாமா, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இவனுங்க எல்லாருமே அண்ணன் தம்பியாக சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பல்லவன் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு விளையாடுறான். எப்படிம்மா அவனை வந்துட்டு அம்மா விட்டுட்டு போயிட்டா, அப்பாவும் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட நான் என்னம்மா பண்ண முடியும்? அதனால சரி என் பிள்ளைங்களோட இருந்துட்டு போட்டோன்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவும் பெருந்தன்மையாக சொல்லும்போது நிலாவுக்கு ரொம்பவும் கண்ணே கலங்கி போகுது. ஸோ நிலா இருந்துட்டு, அங்கிள் நான் சத்தியமாக உங்களை என்னென்னமோன்னு நினச்சேன் அங்கிள், நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, அவரோட அந்த தனம் என்ன அப்படின்னா எதையுமே வந்துட்டு ஒரு பொருட்டாக எடுக்காமல் ரொம்பவும் மேம்போக்காக எடுத்துகிட்டு, இங்கே பாரு எதுக்கு இப்போ நீ அழுதுட்டு இருக்க, கிளம்பு வீட்டுக்கு போ, அதான் நீ கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, இந்த அப்படி நேராக போய் எங்கிட்ட லெஃப்ட் வளைஞ்சு போனீங்கன்னா வீடு வந்துடும், நீ போயிடு, நான் உன் கூட வண்டியிலலாம் வரல, நீ வண்டியே உனக்கு ஓட்ட தெரில, உன்னை நம்பி வரதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, நான் அப்படியே குறுக்கு பாதையில் வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ரொம்பவும் பெருமையாக வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு உயர்ந்த மனிதரை பார்க்குற மாதிரி நினச்சிட்டு நிலா வந்து ஃபீல் பண்ணி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து, இங்கே பாரு நிலா, இங்கே நடந்த விஷயம் முக்கியமாக பல்லவங்கிட்ட மட்டும் நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிலா இந்த சைடு கிளம்பி போனதுக்கப்புறமா பார்த்தா கரெக்டாக சேரனும் அந்த கோயிலேருந்து வெளியே வராரு. ஏன்னா இவ்வளோ அவசரமாக வந்துட்டு இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, அதுவும் அப்பாவை எதுக்காக கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டவுட்லேயே வந்துட்டு டக்குன்னு வீட்டில் இருந்து, இருடா காயெல்லாம் இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவங்கிட்ட சொல்லிட்டு இவரே கூட எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வர மாதிரி வந்துடுறாரு. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இவர் கேட்டுடுறாரு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இவர் இப்போ மனசுக்குள்ளார அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ கிச்சனில் நின்று நிலாவும் சேரனும் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சேரன் வந்துட்டு நிலா கிட்ட கேட்குறாரு, ஏன்பா நிலா உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நிலா இருந்துட்டு, இல்லையாண்ணே என்ன சொல்லணும்னு, அதாவது எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு அப்படின்றாங்க. இல்லைப்பா வேறு ஏதாவது என்கிட்ட நீ சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையேண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இப்போ பல்லவன்கிட்ட நீ அந்த ரத்த குரூப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தில்ல, அப்போவே நீ அவன்கிட்ட எப்படியெல்லாம் சமாளித்து பேசணுன்னு நானும் கவனிச்சிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன நான் என்ன சமாளித்து பேசினேன், அது ஒரு வேளை அவங்க அம்மாவோட பிளட் குரூப்பாக இருக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி பண்ணிலா இப்படியெல்லாம் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கப்பா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏண்ணே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிட்டு தானே நிலா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னும்போது, நேற்று நீ அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தில்ல எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக கேட்கும்போது, ஆமாப்பா நீ அவசரமாக கூட்டிகிட்டு போனனால என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயத்தில் தான் நான் பின்னாடியே வந்தேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை தான் நீ கேட்க போகிற, அதுக்கு அப்பா வந்து இப்படி ஒரு பதிலை சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சத்தியமாக அப்பாவை நான் இப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ அவர் வந்துட்டு அவர் என்ன பண்ணாலும் சரி நமக்கு அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அவரை பார்த்துக்கிட்டேனே தவிர, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்களுக்கு அப்பாவாக கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்ல பாவிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்தியமான நானும் அவர் அங்கிள் இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி இருந்தது தெரியுமா, அழுதுட்டேன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நிலா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்க இந்த விஷயம் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா, இவங்க 2 பேரும் கண்டிப்பாக ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நடேசன் அப்பா வந்துட்டு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பல்லவனை பொறுத்த வரைக்கும் அம்மா வேற ஒருத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சும் போதே அவர் வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு எனக்கு என்னன்னு போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா பல்லவன் எடுக்கிற முடிவு என்ன, எல்லாத்தையும் தாண்டி நடேசன் வந்துட்டு இந்த என்னதான் பல்லவன் வந்துட்டு மரியாதை இல்லாமல் அந்தாள் இந்தாளுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்கிட்டு போனாலும் அமைதியாகவே அவர் போகிறாரு அப்படின்னா முழுக்க பல்லவனோட எதிர்காலம் வீணாக போயிடக்கூடாது. எப்படி வெறுத்து ஒதுக்குனாலும் அவனுக்கு அப்பன்னு நான் ஒருத்தன் இருக்கேங்கிற எண்ணமாவது அவனுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம சொல்லணும் நடேசன் அப்பாவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.